பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? அதான் பயந்துட்டேன் திடீர்னு. ஓகே சொல்லுமா. சார் என்னோட நேம் நிகிதா ஸ்ரீ. நான் பிசியோதெரபி படிக்கிறேன். பிசியோதெரபி கண்டிப்பா தேவை. எங்களை மாதிரி ஆட்களுக்கு கண்டிப்பா 109 தையல் எங்களை மாதிரி ஆட்களுக்கு கண்டிப்பா தேவை. தயவு செய்து சீக்கிரம் படிச்சு வந்துருமா, உனக்கு வேலை காத்துட்டு இருக்கு. சார் நீங்க எனக்கு நீங்க நடிச்ச படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படமே தீராத விளையாட்டு பிள்ளை சார். அதில் நீங்க அந்த ரொமான்ஸ் இருக்கு பாருங்க, ஐயோ அப்படி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அந்த உங்க ரொமான்ஸை. இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருந்தீங்க சார் அந்த ஃபிலிம்ல. லவ்வை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க நீங்க? இல்ல அது என்னோட ஆட்டோபயோகிராஃபிமா, அதனால தான். அது நடிப்பு இல்லை, அது இயல்பா வந்ததுதான். அதுல ஏங்க நானே சொல்றேன், நீங்களே அந்த படத்துல வர டைலாக்ஸ் பாதி பேர் நீங்க பேசியிருப்பீங்க. கருப்பான பசங்களுக்கு பொண்ணுங்க கிடைக்காது எவன்டா சொன்னது. இது சாதாரணமா நான் காலேஜ்லேயே நான் பல பேர்கிட்ட சொல்லி, சேட்டு பசங்க பல பேர் இருப்பாங்க, பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிற பசங்க, நாங்களாம் பிகாம் பசங்க, விஸ்காம் பசங்க. ஆனா இவங்க மட்டும் ஆடி கார்ல வருவாங்க, கலக்குவாங்க. நாங்களாம் அப்போ ஏன் மகேஷ் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் நம்ம திருச்சி தான். நானும் மகேஷ் வேற பிஷப் ஈவர் காலேஜ் தான். ஆனா இங்க லைலா காலேஜ்ல தான் சுத்துவாப்ல எங்களோட உதயோட எல்லாரோட. நாங்களாம் பார்ப்போம், என்னடா இது இவங்க மட்டும் பயங்கரமா கலக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இதே டைலாக் தான் சொன்னேன், வச்சு கருப்பான பசங்களுக்கு பொண்ணுங்க கிடைக்காது யாரா சொன்னது. அதுதான் படத்துல வந்தது. அதான் சார் மாஸ். அடுத்த क्वेश्चन. ஹாய் சார், என் பேர் கிருத்திகா மணிவண்ணன். நான் பிசியோதெரபி 3rd இயர் படிக்கிறேன். இன்னொரு பிசியோதெரபிஸ்ட். ஓகே ரைட். சார் உங்க மூவி ப்ரமோஷன்ஸ்க்கு நீங்க தியேட்டரை விட அதிகமா காலேஜ்க்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ உங்க காலேஜ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி, உங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி, இல்லை நீங்க உங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட இன்னும் டச்ல இருக்கீங்களா, அதை பத்தி ஷேர் பண்ணுங்க சார். சரி, ஒரு விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு. சக்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு வாழ்க்கையில. ஆனால் அதை விட ஃபெயிலியர் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு வாழ்க்கையில். அந்த ஃபெயிலியர் அந்த நேரத்தில் வர்றதுக்கான ஃபஸ்ட்டு சாப்டர் காலேஜில் தான் தொடங்கும். ரொம்ப 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 அவசரப்படுறவங்க ஸ்கூல்லே தொடங்கிடும். லவ் ஃபெயிலியர் சொல்கிறேன். அந்த லவ் ஃபெயிலியர் காலேஜில் எனக்கு கிடைக்க அந்த ஒரு லெசன் டெக்ஸ்ட் புக்லலாம் நம்ம படிக்க முடியாது. அது சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கையில். அதுதான். ஸோ காலேஜ் லைஃப் அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாள் போக போக நிறைய விஷயங்களில் இந்த மாதிரி மேடையை வச்சு, இப்போ என்னை போல் சூர்யா அண்ணனோட நண்பர், அவரை சீஃப் கெஸ்ட்டை கொண்டு வர பொறுப்பை எனக்கு கொடுத்தாங்க. அவரை வர வைக்கிறது, அவரை உட்கார வைக்கிறது, அவர் இந்த மாதிரி எந்த ஒரு சர்ச்சை இல்லாமல் அவரை கொண்டு போகிறது, ப்ளஸ் உங்கள் எல்லாரையும் உங்களை மாதிரி எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுத்துறது. ஏன்னா சாதாரண நாள் இல்லை காலேஜ். ஏன்னா எப்போவுமே புக்ஸோட இருப்போம். இந்த 3 நாட்கள் நம்ம ஜாலியாக இருப்போன்றது, இது நடத்துறதே பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு தி கல்ச்சரல் செக்ரட்டரி அண்ட் டீம். ஹலோ சார், ஹாய்மா. ஐ அம் தேவ். உங்ககிட்ட 3 ஆன்சர்ஸ் வேணும் சார். இருக்கிற ஹீரோயினி சினி ஃபீல்டில் நீங்க டேட் பண்ண ஆசைப்பட்டவங்க, பேர் பண்ண ஆசைப்பட்டவங்க, மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, டேட் பண்ண ஆசைப்படுறவங்க, பேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவங்க. டேட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதான் சொல்றேன், என்ன பொண்ணுடா அவ அப்படின்னு நிறைய பேர். ஆனா டேட் பண்ணா டேட்டிங்கோட முடியக்கூடாது. அது மேரேஜ்ல போய் முடியணும். அந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில நான் நடிச்ச ஹீரோயின்ஸ் எல்லாருமே பெரும்பாலும் நடிகர்கள் விட நடிகைகள் தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ யாருமே நான் ரொம்ப ஆசைப்பட்டது ஆர்யாவுக்கு தான் கல்யாணம் ஆகுமா இல்லையான்றது தான் நான் ரொம்ப யோசிச்சு ஆசைப்பட்டேன். இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் எப்போ ஆகும்ன்றது அவ்வளோதான். ஹீரோயின்ஸில் நான் எல்லாரையும் சைட் அடிப்பேன், அது தப்பே கிடையாதுங்க. அதெல்லாம் நம்மலாம் ஏங்க
அதெல்லாம் நான் வந்து இல்லை, நான்லாம் வந்து ஹீரோயின்ஸ் எல்லாம் சைட் அடிக்கல, நான் பாட்டு என் வேலை உண்டுன்னு. நம்மளும் வந்து கடவுள் படைச்ச ஒரு அழகான பெண்மணியை வந்து சைட் அடிக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு? அவ்வளோதான். ஆரோக்கியமான சைட் அடிக்கிறது, அவ்வளோதான். அதை தாண்டி போகிறது கிடையாது. பட் அந்த மாதிரி வந்து யாருமே வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை. இவ்வளோ டிப்ளமேட்டிக்கா ஒரு ஆன்சரை சொல்லி எங்க ஹார்ட்டை பிரேக் பண்ண வச்சிட்டீங்க. எனிவே வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन கொடுத்துருங்க. थैंक यू மா. ஹலோ சார், நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறேன், 3rd இயர் ட்ரிபிள் இன்ஜினியரிங். அண்ட் எனக்கு உங்கள்கிட்ட என்ன கொஸ்டின்னா வந்து, இப்போ நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து படம் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுறாங்க, படம் எடுக்கணும்னு வெயிட் பண்ணுறாங்க, இப்போ ஸ்க்ரீனில் வரணும்னு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற பேசுங்க. பொறுமையாக இருங்க. தயவு செஞ்சு வந்து இந்த வெள்ளிக்கிழமை வருது, யாரும் தமிழ்நாட்டில் வந்து காத்துட்டு இல்லை, ஐயோ இந்த வெள்ளிக்கிழமை இந்த படம் வரல அப்படிலாம் இல்லை. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக வந்து அலசி பார்த்து கரெக்டாக வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற கண்டென்ட் வந்து இப்போ எல்லாரோட மைண்ட் செட்டு எல்லாரும் வந்து அப்கிரேட் பண்ணிட்டாங்க. கோவிட்க்கு அப்புறம் எல்லா மொழிகளோட படங்கள், எல்லா நாடுகளோட படங்கள் பார்த்துருக்காங்க. ஸோ வி கான்ட் சீட் தம் ஸோ ஈஸிலி. ஸோ நான் சொல்ல விரும்புறது வந்து அது கான்ட்ரவர்ஷியலாக போய் முடிஞ்சது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு பொறுமையாக வந்து யோசிச்சு அது கரெக்டாக கரை சேர்க்குற வரைக்கும் யோசிச்சு பண்ணுங்க. அவசரப்பட்டு இறங்கிடாதீங்க, கோதாவில் இறங்கிடாதீங்க, வருத்தப்படாதீங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் வருத்தப்படுறது வேஸ்ட்டு. நீங்கள் என்னைக்கு தேங்காய் உடைக்கிறீங்களோ அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யோசிங்க, நான் இந்த படம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அமையுமா இல்லையா. பொறுமை தான் முக்கியம். थैंक यू சார். பொறுமை. அடுத்த क्वेश्चन, ஃபைனல் क्वेश्चन. ஹலோ பிரதர். சார் நம்மளுக்கு படிக்கிறேன். இப்போ வந்து கருத்து ஆரம்பிப்பீங்க. இப்போ பார்த்தோன்னா ஒரு கருத்து ஏதாச்சும் உங்களுக்கு கருத்தெல்லாம் நான் பாட்டா ஏதாச்சும் அது கருத்தா அதான் சார் பாடலாவே வச்சிருக்காரு. உயிரே என் உயிரே எங்க இருந்தாய் இத்தனை நாள் எங்க இருந்தாய் தான் நான் நீங்க வேற சும்மா இருங்க. थैंक यू so much சார். அடுத்தது எல்லாரும் உங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம் ஆசைப்படுறாங்க. சோ டான்ஸ் டீம், Q&A டீம் ப்ளீஸ் வந்துருங்க. டக்குன்னு வந்து இந்த போட்டோ செஷனை முடிச்சிடலாம். SRM A4